அப்பா தன்னிடமிருந்த இரண்டில் ஒன்றை விற்று அக்காளின் திருமணத்தை முடித்தார். அம்மா தன்னிடமிருந்த இரண்டில் ஒன்றை விற்று இன்னொரு அக்காளின் திருமணத்தை முடித்தார். மூன்றாவது மகளாகிய நான் மட்டும் கல்யாணமாகாமல் காலமெல்லாம் கன்னியாக. என்ன செய்வது? என் கல்யாணத்தை முன்னிட்டு அப்பாவும் அம்மாவும் தங்களிடம் மீதமுள்ள இன்னொன்றையும் விற்றால் இறந்து போவார்கள். அவர்கள் உயிர் வாழ ஆளுக்கொரு சிறுநீரகம் வேண்டாமா? இந்த கவிதை வறுமையின் காரணமாக திருமணமாகாத ஒரு பெண்ணின் ஏக்கம். அன்றைய நாட்களில் எழுதப்பட்ட இந்த கவிதை இன்றைய நாட்களில், அதாவது 23/9/2008 பிறகு எழுதப்பட்டிருந்தால், வாழ்வென்பது திருமணத்தில் அல்ல, சமைத்து போட்டு சம்பாதித்து பிள்ளை பெற்று மூப்பெய்தி முடிந்து போகும் வாழ்வுக்கு வாழ்வென்று பெயரல்ல, வாழ்வுக்காய் எழுதிய கவிதைக்கு வெட்கித் தலை குனிகிறேன். ஹிதேந்திரனை பெற்றோரே, அந்த பெற்றோரின் இதயம் வேண்டும், 2 இதயம் வேண்டும், 2 உயிர்களை வாழ்விக்க என்று அந்த கவிதை மாறிப்போயிருக்கும். இந்தியாவில் உள்ள அனைத்து மனிதர்களிடமும் தானம் பற்றிய தாக்கத்தை ஹிதேந்திரனின் பெற்றோரின் தானம் ஏற்படுத்தியிருப்பது ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஆகும். பரபரப்புக்கு மறுபெயர் சென்னை. அன்றும் அது இயல்பான பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு தேடல்கள், அதை அடைவதற்குரிய வேகங்களோடு மனிதர்களின் பயணங்கள். அத்தகைய சென்னைக்கு 50 கிலோமீட்டருக்கு அருகில் அந்த மாநகரத்தின் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு எளிய கிராமம் திருக்கழுக்குன்றம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு கழுகு வந்து அங்கு வைக்கப்படுகின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு செல்கின்ற காட்சியை காண பொதுமக்கள் திரண்டு வரும் சுற்றுலா தலமாக அது இருந்தது. அங்கிருக்கும் தேர் ஒன்று தீப்பற்றி எரிந்த நாளிலிருந்து அந்த கழுகும் வருவதில்லை, அந்த சம்பவமும் நடைபெறுவதில்லை. எனவே அந்த ஊரின் பெயரை ஏறத்தாழ பக்தர்களும் பாமரர்களும் மறந்தே போனார்கள். இப்போது அந்த பெயர் பக்தன், நாத்திகன், பாமரன், அரசியல்வாதி, அறிவாளி என்று அனைவருக்கும் அந்த ஊரின் பெயர் நினைவை விட்டு அகல மறுக்கின்ற அளவிற்கு இதயத்தில் பதிந்துவிட்டது. காரணம், அந்த ஊரில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஏற்பட்ட புயல். அந்த சிறிய கிராமத்தில் அசோகன், புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர் தான் கற்ற கல்வியை கொண்டு செல்வம் சேர்ப்பதை நோக்கமாக கொள்ளாமல் மணிஷ் கிளினிக் என்ற பெயரில் அங்கு வாழும் ஏழைகளுக்கு மருத்துவ சேவையாற்றி மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாளில் 3/4 பகுதியை மருத்துவ சேவையிலும் மீதி நேரத்தை தன் குடும்பத்தோடும் செலவிட்டார்கள். மற்றவர்களின் ஆனந்தத்தை தன் ஆனந்தமாக கருதி வாழ்ந்த அந்த தம்பதியினருக்கு ஹிதேந்திரன், லக்ஷ்மணன் என்று 2 குழந்தைகள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைகளோடு உல்லாச பயணம், நண்பர்களோடு கூடிக்குழாவுவது போன்ற நிம்மதியான விஷயங்களோடு அடர்ந்த காட்டுக்கு நடுவே எந்த சலனமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றை போல அவர்களின் வாழ்வு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அருமை மகன் ஹிதேந்திரனை அவையத்து முந்தியிருக்க செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு செங்கல்பட்டில் செயின்ட் தாமஸ் மேல்நிலைப் பள்ளியில் படிக்க வைத்தார்கள். படிப்பில் சராசரி மாணவன் என்றாலும் பண்பிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் அவன் சராசரி மாணவர்களை விட உயர்ந்தவன். உருவத்தாலும் உள்ளத்தாலும் உயர்ந்திருக்கிற அந்த மாணவனுக்கு நண்பர்கள் ஏராளம். உறவுகளில் தலைச்சிறந்த உறவு நட்பல்லவா? அந்த நட்போடு கலந்திருப்பதில் அவனுக்கு அலாதி சுகம். அன்னை அஞ்சலிக்கு தலைமகன் மீது ஒப்பிட முடியாத அன்பு. அவன் பிறந்த நாளில் இருந்து அவனது ஒவ்வொரு வினாடியையும், அவனது அசைவுகளையும், அவனது குறும்புகளையும் அணு அணுவாக ரசிப்பதில் அந்த அன்னை தன் வாழ்வின் முழு இன்பத்தையும் அங்கிருந்து பெற்றாள். என்ன காரணமென்றே தெரியவில்லை. நல்லவர்களுக்கும் சோதனைகளுக்கும் நெருங்கிய உறவு உள்ளது. அன்பை சொன்னவன் சிலுவையில் அறையப்படுவதும், அகிம்சையை போதித்தவன் குண்டுகளுக்கு இரையாக்கப்படுவதும், உண்மையை பேசியவன் இடுகாட்டை காவல் காப்பதும், அறிவை சொன்னவன் அமுதமாக எண்ணி விஷத்தை பருக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதும் உலகம் தோன்றிய நாளிலிருந்து நல்லவர்களுக்கு ஏற்படும் இந்த சோதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹிதேந்திரன் என்ற பெயருக்கு மற்றவர்களின் நலம் நாடுவது என்று பொருள். மற்றவர்களின் நலம் நாடுவது
வாகனம் ஓட்டுவது, இசை கேட்பது, அம்மாவுடன் விளையாடுவது, அம்மாவை அழகாக்கி ரசிப்பது, தம்பியின் தேவையை பூர்த்தி செய்வது, வாழ்க்கையை விளையாட்டாக நினைத்தவனின் அன்றாட விளையாட்டுகள் இவை. ஒரு மாலை பொழுதில் தன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கனவுகளோடு ஹிதேந்திரனின் தந்தை உறங்கிக் கொண்டிருந்தார். விடுமுறையை தன் மகன்களோடு எங்கே கழிக்கலாம் என்ற சித்தத்தோடு அன்னையும் ஆழ்ந்திருந்தார். வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஹிதேந்திரன் திட்டமிட்டான். அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் பரீட்சை நல்லபடியாக முடிச்சிட்டேன், அதனால் நான் ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்டிருக்கான். அப்பாவை கேட்டு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் ரொம்ப கோவிச்சுக்கிட்டு சரி சரி நான் அப்பாவை கேட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்கவே இல்லை. ஹெல்மெட்னா போட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி நான் போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உடனே கூட போல. நீண்ட நேரமாகியும் சென்றவன் வரவில்லை. தேடிச் சென்று பார்க்கின்ற அளவுக்கு அவன் ஊர் சுற்றுபவனும் இல்லை. வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் பெற்றோர்களின் கண்களும் மனதும் காத்திருந்தன, பார்த்திருந்தன. 6:30 மணிக்கு அவன் அங்கேருந்து புறப்பட்டு டவுனுக்கு போயிருக்கான். போயிட்டு அங்கே எங்கள் கிளினிக் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு 20 ரூபாய்க்கு என்னமோ ரீசார்ஜ் பண்ணானா. பண்ணிக்கிட்டு அவன் தம்பிக்கு கொக்கோ கோலா வாங்கினானா என்னன்னு தெரியல. வாங்கலையாப்பா? வாங்கலை. வாங்காமல் திருப்பி வந்துட்டு இருந்தான். 7 மணிக்கு நான் புறப்பட்டுடுவேன்ற பயத்தில் பையன் வேகமாக வந்தானோ இல்லை நல்லா இப்போ சமீப காலமாக அவன் நல்லா ஓட்டுறான்னு நான் கேள்விப்பட்டேன். வந்துட்டுருக்கும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 200 அடி இல்லை 300 அடி தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் திருக்கழிக்குன்றம் டவுன்லேருந்து செங்கல்பட்டு போகிற சாலையில் எங்கள் வீடு இருக்குது, அதாவது ஆசிரியர் நகரில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட நெருக்கமாக வந்துட்டான். அப்போது ஒரு 3 சக்கர வண்டி ஒன்று, அதாவது நம்ம ட்ரை சைக்கிள்னு சொல்லுவோம், கொஞ்சம் பெருசு, இந்த லோடெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வண்டி, அது சாலை ஓரமாக நிப்பாட்டிட்டு அதை ஓட்டி வந்தவர் ஒரு மயக்க நிலையில் விழுந்துட்டு இருந்தாராம். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவர் குடி போதையில் விழுந்துட்டு இருந்தாருன்ட்டு. ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது. அந்த வண்டிக்கு பின்னால் இந்த சிகப்பு லைட் எதுவுமே கிடையாது. முன்னாடி ஏதோ ஒரு பேருந்து ஒன்று இருந்திருக்கு. குழந்தை அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிற்காமல் என்ன பண்ணியிருக்கான், ஓவர்டேக் பண்ணானா என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த 3 சக்கர வண்டிக்கு முன்னே விழுந்திருந்தான். 6:30 இருக்கும் சாட்டர்டே. அப்போது வீட்டுக்கு வந்தேன், நான் படுத்துருந்தேன். எழுப்பினான். என்னடா அப்புறம் கொஞ்ச நேரம் ஐபாட்டில் பாட்டு கேட்டிருந்தான். நல்லா ஜாலியாக தான் கேட்டிருந்தான் சிரிச்சின்னு. அதுக்கப்புறம் வெளியில் சரி நான் வெளில வெயிட் பண்ணுறேன் வாடான்னு சொன்னேன். சரி வெளியில் வந்தான். அப்புறம் அவனுக்கு இப்போ குவார்டர்லி எக்ஸாம் நடந்தது. அதெல்லாம் எக்ஸாம்லாம் எப்படா பண்ணேன்னு கேட்டேன். ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தான். சரி ஓகே வாடா போகலாம் அப்படின்னு என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறானே. ட்ராப் பண்ணிட்டு அவன் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர் ஓடோடி வந்தார். 6 உயிர் மகன் அடிபட்டு கிடக்கிறான் என்ற இடிச்செய்தி அந்த தாயின் இதயத்தில் இடியாக இறங்கியது. தன் சிறிய மகன் லட்சுமணனை தந்தையை அழைத்து வரச் சொல்லிவிட்டு தன் உயிர் வீழ்ந்து கிடக்கும் இடம் நோக்கி ஓடினாள். அங்கே ஹிதேந்திரனின் குறும்பு நிறைந்த கண்கள் மூடி கிடந்தன. ஓடி விளையாடிய கால்கள் முடங்கி கிடந்தன. அவசர அவசரமாய் தூக்கி கொண்டு இல்லத்தில் முதலுதவி கொடுத்தனர். பதட்டத்தோடு இறங்கி நான் கீழே பார்த்தா உள்ள குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற இதே ஹாலில் குழந்தைய அந்த சோஃபா மேலே படுக்க வச்சாங்க. குழந்தைக்கு நாடி துடிப்பு இல்லை, மயக்க நிலையில் இருந்தான். இருதயமும் ரொம்ப மென்மையாக துடித்து கொண்டிருந்தது. தங்களது எதிர்காலம் பேச்சு மூச்சற்று கிடப்பதை பார்த்து பதறிப்போனார்கள், பயந்து போனார்கள். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்த ஹிதேந்திரனின் மூளை 3 காலங்களையும் மறந்து போனது, மறத்து போனது.